Good evening champions, welcome to Gates and Cointer. I am Rashmi Arman, he is Vaishnavan. இன்னைக்கு நம்ம வந்து சேலஞ்சஸ் மீட் கேம்லேருந்து மெஷினிங் டூல் அண்ட் மெஷின் ஆப்ரேஷன்லேருந்து சில ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்னன்னா டேப்பர் ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? டேப்பர் ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா d1 மைனஸ் d2/L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டேப்பர் ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுவோம். டேப்பர் ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து d1 மைனஸ் d2/லென்த் தான் வந்து டேப்பர் ரேஷியோ ஃபார்முலா. மெஷினிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா length divided by feed into speed. L by F என்ன சொல்லுவாங்க, length divided by feed into speed தான் வந்து மெஷினிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. மெஷினிங் டைம் வந்து TM னு DM டிவைட் பண்ணுவாங்க இஸ் ஈக்குவல் டு length divided by feed into speed தான் வந்து மெஷினிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் ஸ்பீட் while planning டர்னிங்கான ஃபார்முலா. பிளைன் டர்னிங்கில் வந்து கட்டிங் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா R into omega இல்லைனா πdn. இந்த ரெண்டு ஃபார்முலாலையுமே வந்து கட்டிங் ஸ்பீட் வந்து பிளைன் டர்னிங்க்கு வந்து ஃபைன் பண்ணலாம். கட்டிங் ஸ்பீட் ஆஃப் டினோட் பண்ணுறது CS இஸ் ஈக்குவல் டு R into ஒமேகான்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா πdn போட்டு கட்டிங் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம் பிளைன் டர்னிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் ஸ்பீட் ஆஃப் ஷேப்பரோட கட்டிங் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CS இஸ் ஈக்குவல் டு NL 1 + m/1000 m/min. இதில் என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸு, எல்லுங்கிறது வந்து லென்த்து, எம்முங்கிறது வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ. கட்டிங் ஸ்பீட் ஆஃப் ஷேப்பர் வந்து CS ஈக்குவல் டு NL into 1 + m/1000. அதை நம்ம வந்து மீட்டர்/மினிட்ல எடுத்துப்போம். என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்கு, எல்லுனா லென்த்து, 1 + mனா குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ தான் நம்ம எம்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ எம் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் பை டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் தான் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ எம் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. குயிக் ரிட்டர்ன் ரேஷியோட டினோட்டட் பை ஸ்மால் எம். அதை கண்டுபிடிக்கிறது வந்து டைம் ஆஃப் கட்டிங் ஸ்ட்ரோக் டிவைட் பை டைம் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் தான் வந்து குயிக் ரிட்டர்ன் ரேஷியோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஃபீட் ரேட் இன் ஸ்லாப் மில்லிங் ஆப்ரேஷன். ஸ்லாப் மில்லிங் ஆப்ரேஷன் வந்து ஃபீட் ரேட் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா FT இஸ் ஈக்குவல் டு செட் டு என். இதில் என்னென்னா எஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீட் பர் டூத், ஜெட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டீத் இன் கட்டர்ஸ், என்னங்கிறது வந்து ஸ்பீடு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து ஃபீட் ரேட் வந்து ஃபைன் பண்ணுவோம். ஃபீட் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபீட் ரேட் வந்து மில்லிங் மிஷின் கண்டுபிடிக்கிறது வந்து F இஸ் ஈக்குவல் டு FT into Z into N தான் வந்து ஃபீட் ரேட் ஸ்லாப் மில்லிங் மிஷினுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் கியர் பாக்ஸ். ரேஷியோ ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா Nmax/Nminimum is equal to π(n-1). Nmax/Nminimum is equal to π⁻n-1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து ரேஷியோ ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். ரேஷியோ ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் n டிவைட் பை மினிமம் n இஸ் ஈக்குவல் டு π⁻n-1 போட்டு கண்டுபிடிக்கிறது தான் ரேஷியோ ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து. நம்ம ஃபார்முலாஸ் ஆஃப் மெஷினிங் ஆப்ரேஷன்ல வந்து சில ஃபார்முலாஸ் பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.